செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக இன்றும் விசாரணைக்கு ஆஜராகவிருக்கிறார்கள் தாவேகா நிர்வாகிகள். நேற்றைய தினம் விசாரணை தொடங்கப்பட்ட நிலையில் முதல் நாளில் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் ஆஜராகி நேற்றைய தினம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் இன்றும் அவர்கள் ஆஜராவதற்கு வாய்ப்பிருக்கு என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கும் விசாரணைக்கு வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. இன்றைக்கும் விசாரணைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா நிர்வாகிகள் யார் யார் இன்று ஆஜராகக்கூடும்? முழு விவரங்கள். வணக்கம். கரூர் வேலுசாமிபுரத்து எனும் இடத்தில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட உள்ள இடத்தில் 41 பேர் உயிரிழந்தார்கள். அந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் முதற்கட்ட விசாரணைக்கு டெல்லி தலைமையகத்தில் தாவேகா நிர்வாகிகள் ஆஜராகி இருந்தார்கள். இன்று இரண்டாம் கட்ட விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார்கள். அதன்படி செப்டம்பர் 27ஆம் தேதி மாலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 41 பேர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். இந்த நிலையில் கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கின் விசாரணை தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் நேற்று டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகினர். இந்த வழக்கை சிபிஐ கரூரில் தனி அலுவலகம் அமைத்து விசாரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதன்படி புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் நேற்று ஆஜராகிய நிலையில் வழக்கு விசாரணை மேலும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய விசாரணையில் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன் மற்றும் கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா, ஏடிஎஸ்பி பிரேம் ஆனந்த், டிஎஸ்பி செல்வராஜ் மற்றும் காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் ஆகியோரிடம் சிபிஐ எஸ்பி சுனில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் நேற்று விசாரணை மேற்கொண்டார்கள். சுமார் 10 மணி நேரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் விசாரணை முழுமையாக நிறைவடையவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று இரண்டாம் கட்ட விசாரணைக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆஜராக இருக்கிறார்கள்.